ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசிபலன் வாயிலாக இந்த வீடியோல டீடைல்டு அனலைஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஒருவேளை உங்களுடைய ராசி வேற ராசியாக இருந்தால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்க ராசிக்கான பலன்களை நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க கண்டிப்பாக பார்த்துக்கலாம். டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் பண்ணிக்கோங்க. உங்க ராசிக்கான பலன்கள் நீங்க அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து சிறப்பான நெறியுடன் வாழும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் சந்திர பகவான் குரு பார்வையை பெறுகிறார். 2ஆம் இடத்தில் கேது பகவானும் 4ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் என்னென்ன உதவிகளும் எதிர்பார்க்கிறீங்களோ அனைத்து உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்து இன்றைய தினத்தை மிக சந்தோஷமான தினமாக மாற்ற காத்திருக்குங்க. இன்றைய தினம் நீங்க வீட்டில் வேலை செய்யும் பொழுது விசேஷமாக உங்களது வேலைகளில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இல்லைன்னா கவனக்குறைவால ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே வீட்டில் வேலையில் செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அமையுங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது வியாபாரத்தில் இருக்கு. நல்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் சுயதொழில் புரியவர்களுக்கும் இன்னைக்கு இருக்குங்க. வருமானங்கள் வியாபாரத்துல நல்ல வகையில் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் கணிசமாக இன்றைய தினம் இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. அலுவலகத்துல பணிபுரியுறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளிலும் நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. அலுவலக பணிகளில் உங்களை நம்பி கூடுதல் பொறுப்புகள் இன்றைய தினம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் நிறைய இருக்கு நண்பர்களே. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதையெல்லாம் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளை இன்னைக்கு அதிகரிக்கும். இப்போ நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா திருமணங்களுக்கு உகந்த ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால திருமணங்கள் உறுதி பெறக்கூடிய வகையில் நீங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. சில பேர் சில பிரச்சனைகளோட உங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களை புறக்கணித்துறது தான் நல்லது. ஏன்னா அந்த பிரச்சனைகள் உங்களையும் தொத்திக்கிட்டு உங்க மனசையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே நீங்கள் இன்றைய தினம் அதை செய்யாதீர்கள் நண்பர்களே. யாரையும் இன்றைய தினம் நீங்கள் பிரச்சனைகளோடு வரவங்களை கொஞ்சம் அனுசரித்து அப்போ பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் தள்ளி போடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நீங்கள் வெளியில் போகலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்கா போன்ற சின்ன சுற்றுலா தலங்களுக்கு நீங்கள் செல்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வேலைகளில் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாகவே இன்னைக்கு அமைப்பிருதுங்க. எனவே நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அமைதியான நல்ல சாந்தமான நாளை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவித்திடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் அழகு இன்றைய தினம் உங்களால் உணரப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பிக்கினிய உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் சேர்ந்து இன்றைய தினம் இனிமையான அழகான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உள்ளத்தின் அழகு உங்களுக்கு வெளிப்படும். எனவே உள்ளத்தின் அழகின் மூலமாக நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரியவரை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக நேசிக்கக்கூடிய வகையில் அதிகமான காதல் கொள்ளக்கூடிய உணர்வுகள் இன்றைய தினம் ஏற்படுங்க. எனவே அந்த அளவுக்கு இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் உங்களிடம் மிகவும் கனிவாக நடந்து கொள்வார். அவருடைய பற்றிய நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு பெருகும். அவரை பற்றிய நல்ல எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மேம்படக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. பழைய பொருட்கள் பழங்கால நகைகள் போன்றவற்றின் போது நீங்கள் ஏதாவது முதலீடுகள் செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே பழங்கால பொருட்கள் குறித்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா லாபகரமான சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியாக நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல
பொதுவான ராசி பலன்களை ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது அனைத்து வீடியோக்களையும் தினசரி ராசி பலன்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க. இதன் மூலமா எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட், ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க போனீங்கனாலும் சரி, உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுதுங்க. அதிலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களது மாமன் மைத்துனர் வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உங்களது உறவினர்கள், நண்பர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையுங்க. மேலும் இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 1 ஒன்றாம் நம்பரை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம். 1ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக கூடிய அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, மனசுல ஒரு இனம் புரியாத கவலைகள், ஒரு மன இறுக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம். ஆனால் இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலமாக தான் இன்றைய தினம் நீங்கள் அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் என்பதால், மனதில் உங்களுக்கு பிடித்தமான, உங்களுக்கு அனுபவமிக்க வேலைகளை மட்டும் நீங்கள் ஆக்கிரமித்து கொள்ள நீங்கள் இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் மறைமுகமாக உங்களுக்கு சில எதிர்ப்புகள் ஏற்படலாம். ஆனாலும் அதை நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே. உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, நீங்க இன்னைக்கு உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. மேலும் நீண்ட தூர பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு புதிய அனுபவங்கள் அதன் மூலமாக கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்களது நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரிடம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. உங்களுடைய வேலையாட்களிடம் நீங்கள் கொஞ்சம் கனிவுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எடுத்தெறிந்து பேசிவிட வேண்டாம். தகாத வார்த்தைகளால் திட்டுவதோ அல்லது வேறு ஏதாவது செயல்பாடுகளோ செய்துவிட வேண்டாம். எதிர்பார்த்த சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலாங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அதனால நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லை நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வழியில் உங்களுக்கு லாபகரமான சில சூழ்நிலைகள் அமையும். எனவே அதை இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது சகோதரர்களிடம் இருக்கக்கூடிய உறவை பயன்படுத்தி நீங்கள் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பட்டன் அழுத்துறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறுவாங்க. மேலும் எங்களுக்கு இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்குங்கிற ஒரு டார்கெட்டை வச்சிருக்கோம். அது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அதை நாங்கள் அடைய முடியாது. ஸோ அனைவருமே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இல்லைனாலும் உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத நீங்கள் உங்கள் கருத்துக்களை உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே. மிக முக்கியமாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. மேலும் எங்களுக்கும் அதன் மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.